இன்னைக்கு போதி நர்சரி கார்டனில் திருச்சி கேகே நகர் வீட்டில் எப்படி மாடி பூந்தோட்டத்தை அமைச்சோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே பேசலாம் வாங்க. மாடியில் பூந்தோட்டத்தை அமைக்கிறத பற்றி நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்தாலும் கஸ்டமர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, மாடியில் க்ரீன் ஷெட்டே அமைக்காமல் வளரக்கூடிய செடிகளாக இருக்கணும், அதாவது கடுமையான வெயில்களையும் தாங்கி வளரக்கூடிய செடிகளாக இருக்கணும், எல்லா செடிகளுமே பூச்செடிகளாக தான் இருக்கணும், ஆனால் ஒவ்வொரு பூவும் வெவ்வேறு கலரில் இருக்கணும் அப்படிங்கிறதையும், அதே சமயத்தில் அந்த செடிகள் பல வருடங்கள் வாழக்கூடிய செடிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. வெயிட்டே இல்லாமல் அதே சமயத்தில் பல வருடங்கள் ஆனாலும் வீணாகாத இந்த ஃபைபர் பாட்டுகளை தான் செலக்ட் பண்ணாங்க. அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த அடிநயம் பூச்செடிகளை தான் அமைச்சு கொடுத்தோம். மாடியில் இந்த மாதிரி வளர்க்குறவங்க மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் குறையாமல் இருக்க 2 மாதங்களுக்கு ஒரு முறை இயற்கை உரங்கள்லேயே மிகச்சிறந்த இயற்கை உரமான வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இதை சரிவிகிதத்தில் கலந்துக்கிட்டு 1 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணியை கலந்து 24 மணி நேரம் ஊற வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் எந்த செடிகளாக இருந்தாலும் சரி அதுக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த செடிகள் மிக பசுமையாக வளரும். எந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னா, மழைக்காலங்களில் தொட்டியோட மண் பகுதி ஈரமாக இருக்கிறப்ப தண்ணி ஊற்றக்கூடாது. செடிகளை வச்சிட்டு இருக்கப்பே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. 2 விஷயத்தில் தான் அவங்க எங்களை நம்பினாங்க. யாரோ ஒருத்தவங்க சொல்லி நல்லா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுனாலையும், அதே சமயத்திலேயே நேரடியாக எங்களுடைய செடிகள் தரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் அவங்க எங்கள்கிட்ட செடியே அமைச்சு தர சொன்னாங்க. அதே சமயத்தில் மாடியில் இந்த ட்ரெயின் செல்லை எப்படி அமைச்சோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செடிகள் வளர்ப்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.